எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாம சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிக மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். தஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அன்பான தேவஜனமே, இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே இங்கு நீதிமானாக வாழ்ந்த லோத்தை சோதம் கோமரா பட்டணத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவர்களுக்கு 5 விதமான நிபந்தனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக வைப்பதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்தார். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உலகத்திலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கின்றார். வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவளை விட்டு வெளியே வாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் பேசினார் பிரியமானவர்களே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷன் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனதால் வானத்திலிருந்து ஆண்டவரே நேரடியாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவரை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு ஒரு கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, எதை விட்டு நாம் வெளியே வர வேண்டுமாம்? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பாபிலோன் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? பாபிலோன் பாவ வாழ்க்கையை குறிக்கிறது பிரியமானவர்களே. ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற ஒரு நிருபத்தில் சொல்கின்ற வார்த்தை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வெளியே வா என்று அழைக்கின்றார். பாபிலோனை விட்டு வெளியே வா. உலகத்தின் ஆசாபாசங்களை, மாயைகளை விட்டு வெளியே வா. ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அநேகருக்கு ஒரு கேள்வி, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கூட நான் பெற்றிருக்கிறேன், இன்னும் நீங்கள் என்னை வெளியே வாருங்கள் என்று அழைக்கின்றீர்களே, என்னிடத்தில் என்னதான் பாவம் இருக்கிறது அதை சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்வதை பார்க்கின்றோம். இங்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதத்திலே அநேக சத்தியங்கள் பாவத்தை குறிப்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கு அதிகமாக பேசுவதை கூட வேதம் பாவம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தீய நோக்கம் பாவம் பிரியமானவர்களே. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பொருத்தனை செய்துவிட்டு
பொருத்தனை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மை செய்யாமல் இருப்போமானால் அது பாவம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு ஆண்டவர் வெளியே வா என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு காலத்தில், வாலிபனாக இருந்த காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்த நான், ஆண்டவர் என்னை அழைத்த போது அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு வாலிப சகோதரே, சகோதரியே, இன்னும் பாவத்தின் அடிமைதனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் தொலைக்காட்சியின் மூலியமாக உன்னை பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் மீண்டும் லோத்தை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அருமையான தேவஜனமே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முக்கியம்தான், பாவத்தை விட்டு வெளியே வருவது முக்கியம்தான், அபிஷேகம் பெற்றுக்கொள்வது முக்கியம்தான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது முக்கியம்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே, பக்திக்குரிய ஜீவித்திலே ஆண்டவர் வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்வது கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்வது, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிரு. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சாலமோன் ராஜா வாலிபர்களுக்கு சொல்கின்றார், வாலிபனே, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஆவிக்குரிய ஜீவித்திலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சூரிய செடியின் கீழ் சோர்வோடு கூட படுத்துக் கொண்டிருந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். காத் என்பவன் முதலிடத்தை பார்த்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காத்து அவன் முன்னணியிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். பிரியமானவர்களே, யார் இந்த காத்து? பிரியமானவர்களே, யாக்கோபின் மகன். யாக்கோபின் மகன் காத் ஆண்டவருடைய காரியத்திலே அவன் முதல் இடத்தை பார்த்து கொண்டான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ இதுவரையில் பின்தங்கியது போதும். ஆண்டவர் உன்னை முன்னால் வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், கர்த்தருடைய காரியத்தில் முதலிடத்திற்கு வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது முன்னால் வந்தான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம்
எவ்விதமாக இருக்கிறது? உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பின்னால் வந்தால் சத்ருவானவரால் நாம் வெட்டப்படுவோமாம். யார் இந்த சத்துரு பிரியமானவர்களே? சத்துருவாகிய அமலேக்கு நம்மை வெட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். ஆதலால் கிறிஸ்துவ ஜீவித்திலே, பக்திக்குரிய ஜீவித்திலே பின்னோக்கி இருப்போமானால் சத்துரு நம்மை விழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய ஜீவித்திலே பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலும் கூட ஒரு சில சீஷர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தையும் 66ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஏன் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்? அருமையான தேவஜனமே, ஆண்டவரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, disciples said, this is a odd teaching, who can accept it? Many of his disciples stand back and no longer follow Jesus என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசங்கம் அநேகருக்கு கடினமாக இருப்பதால், கசப்பாக இருப்பதால் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே, பக்திக்குரிய ஜீவித்திலே முன்னால் வருவதில்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3 5 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கே 4 குஷ்டரோகிகள் இராணுவத்தின் பாளையத்திற்கு முன்னணியிலே வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உயிருக்கு பயப்படாமல் அவர்கள் முன்னால் வந்ததை நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் என்ன நடந்தது? அங்கு அந்த தேசத்திலே பஞ்சம் நீங்கியது பிரியமானவர்களே. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை தேடுவதில் முன்னணியிலே நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள், வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும் பிரியமானங்களே. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முன்னணியில் இருக்கின்றீர்களா, பின்னணியில் இருக்கின்றீர்களா? அநேகருக்கு ஆவிக்குரிய ஜீவித்திலே முன்னேறுவதற்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பயம் அவர்களை தடுக்கிறது பிரியமானங்களே. இந்த நாளிலே பயத்தை புறம்பே தள்ளுவோம். ஆண்டவர் சொன்னாரே, உலகத்தில் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கொண்டு இருக்கேன்னு சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர்களோடு பேசுகிறார். இந்த 4 குஷ்டரோகிகள் முன்னணியிலே வராதிருந்தால் தேசத்திலே பஞ்சம் நீடித்திருக்கும் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள், பாபிலோன் விட்டு வெளியே வாருங்கள், கல்தேயரை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் அட்வான்ஸ் கல்ச்சரை குறிக்கிறது. உலகம், மாம்சம், பிசாசு. கல்தேயர் ஞானத்தில் சிறந்தவர்கள், உலக அறிவு படைத்தவர்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நீங்கள் வேத அறிவிலே முன்னணியிலே இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்திலே முன்னணியில் நின்றார்கள். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரோடு பேசுகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. நாம் முன்னணியிலே நிற்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே. ஆண்டவர் உன்னை முன்னால் வா என்று அழைக்கின்றார். காத்தை போல, செபுலோனை போல, நப்தலியை போல, இன்னும் யூதாவை போல நீ எழுந்து முன்னணியில் வா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார்.
அடுத்ததாக ஆதியாகமம் 19:17 ஆண்டவர் கொடுக்கின்ற 3வது கட்டளை, பின்னிட்டு பாராதே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்னிட்டு பார்க்க ஜீவியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர், அதே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? என்னாகும் 11:5-6 வாசித்து பாருங்கள். அவர்கள் கானானுக்கு போய் கொண்டிருக்கிற அந்த தேவ ஜனங்கள், அவர்கள் மச்சங்களை நினைத்தார்களாம், எகிப்தில் இருக்கிற மச்சங்களை நினைத்தார்களாம், வெள்ளரிக்காயை நினைத்தார்கள், கொம்பட்டிக்காய்களை நினைத்தார்கள், கீரைகளை நினைத்தார்கள், வெங்காயத்தை நினைத்தார்கள், வெள்ளை பூண்டை நினைத்தார்கள். அல்லேலூயா! பாருங்க, தேவன் அழைத்த அழைப்பை விட்டு அவர்கள் எகிப்தை திரும்பி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை, ஒரு பெண் ஒலிம்பிக் வீராங்கனை ஒரு வாலிபனுக்கு சவால் விட்டாலாம், என்னை வெற்றி பெற்று காட்ட முடியுமா என்று சொல்லி. ஒரு வாலிபன் சவால் விட்டான், நான் உன்னை வெற்றி பெற்று காட்டுகிறேன். இருவரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 4 டிராக் ஓட வேண்டும். ஒரு டிராக்கை முந்தும் போது இந்த வாலிப பெண் தன் கையில் இந்த பொன் ஆப்பிள் பழங்களை மைதானத்தில் உருட்டி விடுகிறாள். இந்த வாலிபன் அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். சற்று ஓட்டம் தடைபடுகிறது. விதமாக 3 டிராக்களை முன்னேறும் போதும் அந்த வாலிப பெண் தன் கையில் இந்த பொன் ஆப்பிள் பழங்களை உருட்டி விடும் போது, இந்த பழங்களை எடுத்துக்கொண்டு வாலிபன் ஓடும்போது அவனுடைய ஓட்டம் தடைபடுகிறது. இந்த வாலிப பெண் வெற்றி பெற்றாள். காரணம் என்ன பிரியமானவர்களே? உலகத்தின் மாயைக்கு ஆசைப்பட்டு இந்த வாலிபன் அந்த பொற்படங்களை எடுக்கும் போது அவனுடைய ஓட்டம் தடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் பார்க்கும் போது மாயை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். எத்தனை பேர் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை முன்னால் வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:11-15 வரையில் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆதியாகமம் 19:17 சொல்கிறது, ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்ன 4வது கட்டளை, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. எரேமியா 48:8 சொல்கிறது, இந்த சமனான பூமி அழிக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:10-13 வரையில் வாசித்து பாருங்கள். இந்த பூமி அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற பூமி நமக்கு சொந்தமல்ல. ஆதலால் நாம் நிற்க வேண்டிய இடம் எங்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாதே, பாவியுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதே. இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 11 வாசித்து பாருங்கள். யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தாவீது அரண்மனை முற்றத்தில் உலாவி கொண்டிருக்கும் போது அவன் பாவத்தில் விழுந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய காலத்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? இங்கு ஏசாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் வேட்டை பிரியனாக இருந்ததாலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போய்விட்டான் பிரியமானவர்களே. ஆனால் யாக்கோபோ கூடாரவாசியாக இருந்ததாலே ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். நீ எங்கே நிற்கின்றாய்? எங்கே உட்காருகிறாய்? யாரோடு பேசுகிறாய்? ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஆதியாகமம் 19:17 லோத்தை பார்த்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை, மலைக்கு ஓடிப்போ. மலை என்றால் அநேக மலைகள் வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 22:2 மோரியா மலை, யாத்திராகமம் 3:12 மோசே 10 கட்டளை பெற்றுக்கொண்ட சீனாய் மலை,
ஆதியாகமம் 8:4 சொல்கிறது, நோவாவின் பேழையில் நின்று அரராத் மலை. யோவான் 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கொல்கதா மலை. எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க் 13:3 சொல்கிறது, இயேசு திரும்பி வரும்போது நிற்கும் ஒலிவ மலை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மலையை குறித்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:4 ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலே வருவது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே. தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா, அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவன் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனம், இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். லூக்கா 23 வாசித்து பாருங்கள். வலதுபுற கல்லன் இயேசுவை நோக்கி பார்த்தபோது அவன் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேற வேண்டும். பிரியமானவர்களே, பின்தங்கி இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மூன்றாவது, கிறிஸ்துவ ஜீவியம் பின்னிட்டு பார்க்கிற ஜீவியம் அல்ல. நான்காவது, இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நேரத்தையும் காலத்தையும் செலவிடக்கூடாது. ஏசாவை போல நாம் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுவோமானால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இந்த நாளிலே ஆண்டவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக மலைக்கு ஓடி போன்னு சொல்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலே நாம் ஓடி வரும்போது நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானம் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகந்திடினும் நிலை மாறி புவி அகந்திடினும், மலைகள் பெயர்ந்தகந்திடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழல்லவரேன் வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழல்லவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறு. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, சோதம் கோமரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக அந்த பட்டணத்தில் நீதிமானாக வாழ்ந்த லோத்தையும் குடும்பத்தை விடுவித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டுமானால், இந்த உலகத்தின் மாயிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டுமானால், உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே ஆண்டவரை இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் சொல்லி எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பக்திக்குரிய ஜீவித்திலே நாங்கள் அழைத்த அழைப்பில் அப்படி இல்லாதபடி முன்னேற வேண்டும் என்று எங்களோடு பேசுகிறேன். பின்னோக்கி பார்க்காதபடி, இந்த சமபூமியிலே நில்லாதபடி கிறிஸ்துவாகிய உம்மிடத்திலே ஓடி வர எங்களை அழைக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வர கிருபை செய்யும் அப்பா. விசேஷமாக வியாதியஸ்தலுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தலும் சுகமாக்கும் அப்பா. கண்ணீரோடு வியாகுலத்தோடு படுத்த படுக்கையோடு இருக்கிற வியாதியஸ்தலை கண்ணோக்கி பாரும் அப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வியாதியஸ்தலை கண்டு மனதுருகி நீரப்பா. உடைய மனதுருக்கும் ஒவ்வொரு வியாதியஸ்தல் மீதும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தலும் சுகமாக்கும் அப்பா. உடைய வியாதிகளை சுகமாக்கி ஒவ்வொரு சாட்சியா நிறுத்தும். விசேஷமாக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்தின் மாயிலை சிக்கிக் கொண்டிருக்கிற வாலிபர்களை அப்பா இந்த நாளிலே விடுவிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஒரு காலத்தில் உலகத்தின் மாயிலை சிக்கியிருந்த என்னை விடுவித்தீரப்பா. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீரப்பா. ஆவிக்குரிய ஜீவித்தில் முன்னேற முடியாது செய்தீரப்பா. ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி ஓடும்படியான கிருபையை கொடுத்தீர். அவ்விதமாக இந்த வாலிபர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் அப்பா பாவத்தை விட்டு வெளியே வந்த அப்பா கிறிஸ்துவாகிய கண்மலையாக உம்மை நோக்கி ஓட உம்மிடத்தில் வர கிருபை செய்யும் அப்பா. உடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.